அதெல்லாம் கூட இருக்கும் போதெல்லாம் இல்லாமல் விட்டுட்டு போய் 3 வருஷம் கழிச்சு வந்து சொல்லணும்னு ஒரு ஞானோதயம். ஆக்சுவலாக எல்லா நாளுமே தோணும், ஆனால் ஏதாவது ஒன்று வந்து தடுத்துரும். நம்ம வந்து ஜான் அளவு கலராக இல்லை, ஜானு மாதிரி நமக்கு பாட்டு பாட வரல அப்படிலாம் தோணும். அன்றைக்கி என்னன்னு தெரில, இன்றைக்கே சொல்ல செத்துன்ற மாதிரி எனக்கு இவ்வளோ தைரியம் வேறு. டக்குன்னு அன்றைக்கே கிளம்பி காலேஜ் வாசல் நின்றுட்டேன். கேட்கணும்னு நினச்சேன். நான் அந்த காலேஜில் தான் படிக்கிறேன்னு உனக்கு எப்படி தெரியும்? இது என்ன கேள்வி? அதெல்லாம் தெரியும். அதான் எப்படி? நீ மெட்ராஸில் தானே இருந்த? அது எதுக்கு ஆள் வச்சுருந்தேன். அப்பா உனக்கு என்ன நடந்தாலுமே தெரிஞ்சிடும். எப்போயாவது பார்க்கணும் தோணுச்சா கிளம்பி தஞ்சாவூர் வந்துடுவேன். நீ காலேஜ்லேருந்து வீட்டுக்கு போகிற வரைக்கும் உன்னோட பின்னாடியே வந்துட்டு பக்கத்தில் வந்தால் மட்டும் ஒழிஞ்சுவேன். என்ன நீ எனக்கு பதிலாக வேறு ஒருத்தர் பார்த்துட்டு தான் கோவப்பட்டுங்கிற விஷயம் தவிர மற்ற எல்லா விஷயமும் இந்த ஐயா பிள்ளைக்கு தெரியும். என்ன தெரியும்? எங்கே சொல்லு பார்ப்போம். ஏதாவது தப்பாக விட்டுடுச்ச? உன்னோட 10th மார்க் வந்து 886 +2 மார்க் வந்து 990. உன்னோட பர்த்டேக்கு வாங்க என்னோட பர்த்டே போட நைஸ் வந்து முருகன். நான் அவுட் பண்ண நீ பாட்டு பண்ண எடுத்து தமிழ் எடுத்து படிக்க முடியும். ஆனால் அவங்க அப்பா அவனுக்கு பேசிக் கமிஷன் ஃபீஸ் கட்டு வந்தார். அது தெரிஞ்சு நீ என்ன சாப்பிடாம இருந்தால். ஆனால் அந்த ஆளுக்கு இந்த விஷயம் தெரியவே தெரியாது. இல்லை அப்பாவுக்கு தெரியாது, ஆனால் எனக்கு தெரியும்னு சொல்லுவாங்க. சாரி. அப்புறம் நீ காலேஜ் படிக்கும்போது உன் பின்னாடி சுத்தமில்ல வச்சுட்டு பிரதிபத்து சுற்றுலாம் விளங்காத ஒருத்தன் அவன் கூட அடிச்சு 60 வாயெல்லாம் கழிச்சு ஹாஸ்பிட்டல் சேர்த்தாங்க. அது கூட போலீஸ் கேஸ் வச்சுல அவன் தான் அடித்தேன். அன்றைக்கு தேதிக்கு ஒன்று என்ன தவிர ஒரு 3 பேர் லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் காலேஜ் ஆனுவல் டேக்கு ஃபஸ்ட் டைம் புடவை கட்டு வந்தேன். ராமர் கலர் புடவை வந்துருமோன்னு பயம் ஒரு பக்கம், ஆனால் எல்லோரும் உன்னையே பார்க்குறாங்கன்னு ஒரு வெக்கம் ஒரு பக்கம். எப்படி என்ன தெரியுமா? அதுக்கப்புறம் உன் கல்யாணத்தில் உன்னை நான் புடவையில் பார்த்தேன். வாடாமல்லி கலர். நீ நினச்ச மாதிரி உன் கல்யாணத்தில் வந்தேன் ஜானு. கூட்டத்தில் ஒரு ஓரமாக நின்றுட்டு இருந்தேன். தாலி கட்டுற வரைக்கும் நான் இருக்க முடியல. அந்த மண்டபத்திலிருந்து அந்த சத்தத்திலிருந்து என்னால் எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம்